நான் டாக்டர் சித்ரா, தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல், மன்னார்குடி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டு. இப்போ ரீசெண்டாக உள்ள காலகட்டத்தில் அடலசன்ட் கேர்ள்ஸ் எல்லாம் இரகுலர் பீரியட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டோட பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வர்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதுங்களுக்கு ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்க. மோரோவர் பீரியட்ஸு ஒழுங்காக வரல அப்படிங்கிறத அவங்க அலட்சியப்படுத்திடுறாங்க. 2 மாதம் 3 மாதம்லாம் வராமல் இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, யங் கேர்ள்ஸ் வெயிட்டை ஃபஸ்ட்டு குறைக்கணும். அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும். அவங்க நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சாலட்டு அந்த மாதிரி நிறைய சாப்பிட்ணும். பயிறு வகைகள், சுண்டல்லாம் நிறைய எடுத்துக்கணும். எக்கு எடுத்துக்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ஸ்கூல் போகிற நேரத்தில் அவசர அவசரமாக கிளம்புறப்ப காலையில் எம்டி ஸ்டொமக்காகவே வெறும் காஃபியோ பாலோ குடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. மத்தியான நேரத்தில் நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. அம்மா என்ன பண்ணி கொடுக்குறாங்களோ காலையில் டிஃபன், இட்லியோ தோசையோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு லேட்டாக மத்தியானம் ஈவினிங் ரைஸ் சாப்பிட்றாங்க. அப்புறம் நைட்டு சாப்பிட்றாங்களா சாப்பிட்லையாங்கிறதே தெரியல. வெயிட் அதிகமாக போகுது இந்த ஜங்க் ஃபுட்டு அவசர அவசரமாக சாப்பிட்றதுனால. அதனால் வெயிட் ரிடக்ஷன் பண்ணணும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் சாட்டர்டே சண்டே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். சைக்கிள் ஓட்டணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஸ்கூட்டி ஓட்டுடுறாங்க. சைக்கிள் ஓட்ட பழகுனாலே நல்ல வெயிட் குறையும். அடுத்து சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். அவங்க பாடி வெயிட்டை குறைக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுட்டு ஹேபிட்ஸ் எல்லாம் மாற்றினாலே ட்ரக்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. பயிர் வகைகள், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, முட்டை, அந்த மாதிரி உள்ள ட்ரக்ஸு, டேப்லெட்ஸ் அது மாதிரி உள்ள உணவு வகைகள் சாப்பிட்டாலே நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்துடும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, யங் கேர்ள்ஸு பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் தே கெட் மேரீடு அப்படின்னா பீரியட்ஸ் தள்ளி போச்சுன்னா என்ன நினச்சிப்பாங்க, வீட்டில் ப்ரெக்னென்ட்னு நினச்சிப்பாங்க. ஆனால் யூரின் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நெகட்டிவ்னு வரும். ஸோ எவ்ரிபடி வில் கெட் டிப்ரெஸ்டு. அப்போ தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் பேரண்ட்ஸுக்கும் யங் அடலசன்ட் கேர்ள்ஸுக்குன்னா, உங்களோட 22 23 வயசுக்குள்ளேயே பீரியட்ஸை ரெகுலராக பண்ண வச்சுக்கோங்க. இது மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் டயட்டெல்லாம் மாற்றி நீங்கள் மாற்ற பாருங்கள். இல்லாட்டினா பக்கத்தில் உள்ள ஒஜிஷியனை கன்சல்ட் பண்ணி உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்குது, பிஎம்ஐ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி அதுக்கான உள்ள மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டீங்கன்னா பீரியட்ஸ் ஒழுங்காக வந்துடும். ஓகே, தேங்க்யூ.